கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, தொடக்க நூல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 26 வரை உள்ள இறைவாக்கை நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். ஆதியாகமம் தொடக்க நூல் புத்தகத்தில் கடவுள் ஆதாம் ஏவாளை படைத்தார். அவர்கள் செய்த பாவத்தினால் இந்த உலகத்தில் பாவம் வெளியே வந்தது. அவர்களை சிங்காரவனத்திலிருந்து ஆண்டவர் அனுப்பினார். அவர்கள் கூடி வாழ்ந்தார்கள், 2 பிள்ளைகளை பெற்றார்கள். அந்த பிள்ளைகளின் வழியாக ஆண்டவர் காயனை சபிக்கின்றார். இப்பொழுது காயனும் ஆபேலும் காயன் சபிக்கப்பட்டு காயனை ஆண்டவர் சபித்து வெளியே அனுப்புகின்ற பொழுது, நிலத்தில் உழுது அதனுடைய பலனை நீ எதிர்பார்ப்பாய், அதுவும் உனக்கு பலன் கொடுக்காது என்று ஆண்டவர் சபித்து அனுப்புகின்றார். காயன் ஏதோனுக்கு கிழக்கே இருந்த நோது நாட்டில் அவன் குடியேறுகின்றான். தன்னுடைய மனைவியோடு அவன் கூடி வாழ்கின்றான். அவளும் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுக்கின்றார். இவ்வாறு காயன் தன் பிள்ளைகளோடு கூடி வாழ்ந்து கடவுள் முன்னிலையில் தன் பாவத்திற்காக மனம் வருந்துகின்றான். தன்னுடைய வாழ்நாட்களை கழிக்கின்றான். காயனை காண்பவர்கள் அவனை கொலை செய்யாமல் இருப்பதற்காக கடவுள் காயன் மீது ஒரு முத்திரையை இடுகின்றார். அந்த முத்திரையை பார்த்து அவர்கள் காயனை விட்டு ஒதுங்கி செல்லுகின்றார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக ஆதாம் ஏவாள் இருவரும் கூடி வாழ்கின்றார்கள். ஏவாள் கருவுற்று ஒரு மகனை தருதரிக்கின்றாள். அவனுக்கு சேத்து என்று பெயரிடுகின்றாள். காயனால் கொலை செய்யப்பட்ட ஆபேலுக்கு பதிலாக ஆண்டவர் இயேசு ஆதாம் ஏவாளுக்கு மீண்டும் ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து அந்த குழந்தை செல்வத்திற்கு சேத்து என்று பெயரிடுகின்றார்கள். காயன் ஆபேலை கொன்றதால் ஆதாம் ஏவாள் தன்னுடைய மகனுக்காக அவர்கள் சபிக்கப்பட்டு விடுவார்களோ என்று பயந்த நிலையில் ஆண்டவர் முன்னிலையில் அவர்கள் கூடி வாழ்கின்ற பொழுது மீண்டும் ஒரு செல்வத்தை அவர்கள் அடைகின்றார்கள். சேத்துக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு ஏனோசு என்று பெயரிட்டான். அப்பொழுது ஆண்டவர் என்றும் திருப்பெயரால் அவரை வழிபட்டனர். அந்த ஏனோசு ஆண்டவருடைய பார்வையில் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கின்றான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் வரையிலும் இன்று வரையிலும் நாம் பார்த்தது, இந்த உலகத்திலே பாவம் யாரால் ஏற்பட்டது என்று நாம் வாசித்தோம். அந்த பொறாமை என்னும் ஒரு தீமையான அந்த கொடிய செயல் யாரால் ஏற்பட்டது என்பதையும் நாம் பார்த்தோம். மீண்டுமாக கடவுள் காயன் மீது இரக்கம் கண்டு அந்த இரக்கத்தின் வெளிப்பாடாக அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்கள் ஒரு நாட்டை உருவாக்கி அந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவின் முன்னால் நாமும் இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவால் படைக்கப்பட்ட நாம் அனைவருமே ஆண்டவர் இயேசுவினுடைய சொற்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகின்றோமா? இந்த உலகத்தில் பொச்சிருப்பு, பொறாமை, காய்மகாரம், கொலை, கொள்ளை போன்ற பல துன்பங்கள், பல பிரச்சனைகள் வருகின்றது என்றால் அதற்கு அடிப்படை காரணம், இந்த உலகத்திலே நாம் சொகுசாக வாழ வேண்டும். அந்த வாழ்வுக்கு தேவையான பணத்தை எப்படி தயார் பண்ணலாம், எப்படி சம்பாதிக்கலாம், நான் உட்கார்ந்த இடத்திலேயே எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க யார் இருக்கிறார்கள் என்பதை உட்கார்ந்து பல வகைகளில் இருந்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். என் அன்பு சகோதர சகோதரியே,
ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த நாட்களில், வாழ்நாட்களில் நாம் ஆண்டவரோடு ஒன்றித்து ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இறை இயேசுவினுடைய வார்த்தையை உள்ளத்தில் ஏற்று இறை இயேசுவுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக வாழ நாம் முற்படுவோம். நாம் மட்டுமல்லாமல் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள், இவர்கள் அனைவருக்குமே ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையை பற்றி நாம் எடுத்துரைப்போம். ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ்வோம். அந்த அன்பிற்காக நம்மையே முழுவதுமாக அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை படைத்த அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் இயேசு நமக்காக சாபை ஏற்கும் அளவிற்கு அன்பு செய்தார். நாமும் ஒருவருக்காக நம்மையே தியாகம் செய்து அன்பு செய்வோம். ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு பாதையிலே நாம் வாழ்வோம். ஜெபிப்போமா. எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் என் அன்பு தெய்வமே இயேசு சாமி, இதோ இந்த நாளில் ஆண்டவரை தொடக்க நூல் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் காயன் ஆபேலை பற்றி நாங்கள் வாசித்தோம். காயனை நீர் சபித்தாலும் ஆண்டவரே, அவனை மற்றவர்கள் கொல்லக்கூடாது என்பதற்காக அவன் மீது ஒரு முத்திரையை பதித்து அவனை நீ இந்த பூமியிலே வாழ வைக்கின்றேன். அவனுக்கு பிள்ளைகளை கொடுக்கின்றேன். அவனுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கின்றேன். அவர்கள் இந்த நிலத்தை உழுது உண்பதற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாக கொடுத்திருக்கின்றேன். எங்கள் அன்பு தெய்வமே இயேசு சாமி, எங்களையும் நீர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றேன். எங்களையும் நீர் அரவணைத்து கொண்டிருக்கின்றேன். எங்களையும் நீர் அன்பு செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த அன்பினால் ஆண்டவரை நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து அன்பிற்காகவே நாங்கள் வாழக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அந்த அன்பிற்காக ஏங்குகின்ற பிள்ளைகளிடத்தில் நாங்கள் அன்பை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடும் ஆண்டவரே. உம்முடைய ஞானத்தை கொடும் ஆண்டவரே. உம்முடைய பலவீனத்தை எங்களுக்கு தரும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு தரும் ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு கொடும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் ஜெபிக்கின்ற இந்த வேளையில் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை அடியிலே நின்று இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்று நீர் உலக மக்களுக்கெல்லாம் தாயாக கொடுத்த அந்த தாயின் வழியாக இந்த அன்பு செயல்களை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு நிறைவாக தாரும். எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.